இப்போ இந்த சைட்ல என்ன ஒர்க் நடக்குது அப்படின்னா, பைல் கான்கிரீட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி பைல் கேப் அண்ட் கிரேட் பீம் ரீபாரிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த லேஅவுட்ல சுத்தி இருக்கிற எல்லா பில்டிங்ஸுமே ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மாதிரி நார்மல் ஃபுட்டிங் போயிருக்கிற சூழ்நிலையில நம்ம ஏன் பைல் ஃபவுண்டேஷன் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே நமக்கு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நார்மலா பண்ற ஃபுட்டிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி ஏன் நம்ம பைல் ஃபவுண்டேஷன் போயிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வணக்கம், நான் உங்க இன்ஜினியர் சச்சின். நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் கோயம்புத்தூர், சென்னை, சேலம் அண்ட் திருச்சி ரீஜியன்ல கடந்த 12 வருடங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்துட்டு வர்றோம். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் 150 ப்ராஜெக்ட்ஸ் we are reaching for completion. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டவுட் இருக்கும். பைல் ஃபவுண்டேஷன்னா அது லூஸான சாயில்ல தானே செய்வோம், ஒரு கோஸ்டல் ஏரியால தானே நம்ம வந்து பைல் ஃபவுண்டேஷன் ரெக்குயர்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னும், உயரமான கட்டடங்கள் ஒரு 5 மாடி கட்டடம் செய்யறோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த கோயம்புத்தூர் மாதிரி ரீஜன்லாம் பைல் ஃபவுண்டேஷன் தேவைப்படும் அப்படின்னு ஒரு மித்து நம்மளுக்கு இருக்குது. ஆனா உண்மை அது கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரா நான் உங்களுக்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்க ஒரு 5 மாடி கட்டடம் கட்டுறீங்கனாலும் உங்களோட எஸ்பிசி வேல்யூ, அதாவது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு தேவைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க 5 மாடி கட்டடத்தையுமே நார்மலான ஐசோலேட்டட் ஃபுட்டிங்லயே செய்யலாம். அதுவே நம்மளோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வீட்டுக்குமே நம்ம பைல் ஃபவுண்டேஷன் செய்யற மாதிரி இருக்கும். அப்புறம் பைல் ஃபவுண்டேஷன்னா ஒரே மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான், இந்த ப்ராக்டிஸ் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு சைட் கண்டிஷனுக்கு ஒவ்வொரு மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்ப்போம் ஏன் சாயில் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங்னு சொல்லியும் நம்ம ஏன் பைல் ஃபவுண்டேஷன் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, இந்த ஏரியால பைல் ஃபவுண்டேஷன்லாம் தேவையில்லை, ஏன்னா இங்க இருக்க சுத்தி இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே ஐசோலேட்டட் ஃபுட்டிங் தான் பண்றாங்க, ஒரு 7 அடி 8 அடி போனாலே நமக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியை நம்ம அச்சீவ் பண்ணாம, ஹார்ட் ஷட்டமே ரீச் பண்ணாம அப்படிலாம் நம்ம செய்யறது இன்னைக்கு ஓகேவா இருக்கலாம். ஆனா பில்டிங் டோட்டலா செட்டில் ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துல பொறுமையா ஈக்குவலா செட்டில் ஆகும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது. பட் டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் நடக்கும்போது ஒரு காலம் இறங்கி இன்னொரு காலம் இறங்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு பெரிய லெவல்ல கிராக்ஸ், டிஃபார்மேஷன்ஸ் எல்லாமே வரும். ஒரு 15 வருஷம் ஆகும்போது பில்டிங்கை நம்ம டெமாலிஷ் பண்ணலாங்கிற லெவலுக்கு நம்ம யோசிப்போம். அதுக்கு மேல அடுத்து நமக்கு வாழ்றதுக்கு தகுதி இல்லாத அளவுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி இஷ்யூஸ் வரும். மேல இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் அப்படிங்கிற எண்ணமே வந்து அந்த வீட்டோட ஓனருக்கு வந்து வராது. அடுத்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், சரி சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் பண்ணலாம், அப்ப சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம்ல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கான பதில், நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா பர்டிகுலரா இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் தான் செய்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல 14வது அடியில ஃபுட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்காக அதை அப்படியே நம்ம பிளைண்டா ஃபாலோ பண்ண முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இது ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி. நீங்க உங்களோட பிளட்டை ஒரு லேப்ல டெஸ்ட்காக கொடுக்குறீங்க, ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட் வந்தோடனே அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீங்க அப்படியே ஒரு ஃபார்மசியில போய் மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. அதை ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கணும். அவங்க அதை டயக்னைஸ் பண்ணுவாங்க என்ன பிரச்சனை ஆக்சுவலான்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் உங்களோட சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க டயக்னைஸ் பண்ணணும் அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன ஆக்சுவலா சொல்லுது அப்படின்னு. இப்ப பர்டிகுலரா இந்த ப்ராஜெக்ட்ல 14 ஃபீட்ல ஐசோலேட்டட் ஃபுட்டிங் செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பிராக்டிகலா அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு பாருங்க. 14 அடி அப்படின்னு சொன்னா நம்ம சம்டைம்ஸ் 14, 13 அடியிலையும் 15 அடி வரைக்கும் ஹார்ட் ஷட்டம் வரலாம். அப்ப நம்ம அது வரைக்கும் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணோம்னா, யூஸ்வலா ஒரு மனிதரோட உயரம் 5 அடி 5 அடி இருக்குன்னா 3 ஆள் உள்ள இறங்கி ஒருத்தரோட தோல் மேல இன்னொருத்தர் நின்னா 3வது ஆளோட தலை தான் வந்து இந்த கிரவுண்டை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பெரிய ஆழத்துல இறங்கி ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றது சேஃப் கிடையாது. தென் அவ்வளோ பெரிய ஆழத்தை நீங்க எக்ஸ்கவேட் பண்ணி பண்றது காஸ்ட்லியா போயிடும். அப்புறம் அவ்வளோ பெரிய ஆழத்துல நீங்க வேலை செய்யும் போது கரெக்டான மார்க்கிங் பண்ணவே முடியாது, அக்யூரசி இருக்காது, உள்ள போடுற கான்கிரீட்டும் அவ்வளவு சேஃபரா இருக்க போறது இல்லை. ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம். இருந்தாலும் நம்ம வந்து ஜஸ்ட் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து இப்படி இருக்கு, ஆனா இங்க சுத்தி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங் தான் போறாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ இருந்ததால சொல்ல போனா இதே இடத்துல நம்ம ஒரு பிட் எக்ஸ்கவேட் பண்ணி பார்த்தோம். ஜேசிபில இங்க சுத்தி இருக்கிறது எல்லாமே 8 அடி தான் போயிருக்காங்க. நாங்க 7 அடி 8 அடி போனோம். 8 அடி போனாலும் எங்களுக்கு ஹார்ட் ஷட்டத்தை பார்க்க முடியல. லூஸ் சாயில், கிளேயி சாயிலா தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து 9 அடி போனப்பவும் நம்மளால இது பண்ண முடியல. ஆக்சுவலா ஜேசிபினாலே எக்ஸ்கவேட் பண்ண முடியல அந்த டெப்த். அகைன் ஜேசிபிக்காக ஒரு பிட் எடுத்து அதுல மறுபடியும் எக்ஸ்கவேட் பண்ணி பார்க்கும்போது எங்களால ஹார்ட் ஷட்டத்தை பார்க்கவே முடியல. ஸோ அதனால சுத்தி இருக்கிற ப்ராஜெக்ட் 8 அடி 7 அடியில அவங்க ஹார்ட் ஷட்டம் வந்துச்சுன்னு போட்டாலும் நம்மளால அந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் செக் பண்ணிட்டு நம்ம இப்ப பைல் ஃபவுண்டேஷன் இதுக்கு போயிருக்கிறோம். ஸோ இது ஒரு 2 பைல். இங்க இருக்கிற நம்ம பைல் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் பைல்ல ஒரு காலம் கொண்டு வரலாம்,
2 பைல்ல ஒரு காலம் கொண்டு வரலாம், 3 பைல்ல ஒரு காலம் கொண்டு வரலாம், 4 பைல்ல ஒரு காலம் கொண்டு வரலாம். இது எல்லாமே உங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு லோட் என்ன இருக்கு, எஸ்பிசி என்ன இருக்கு, அதை பொறுத்து நீங்க செய்ய முடியும். இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க 2 பைல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ பைல் கேப் அண்ட் கிரேட் பீமை சைமல்டேனியஸா செஞ்சுட்டு இருக்கிறோம். பைல் கேப்போட பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்திருக்குது, கிரேட் பீம் நடந்துட்டு இருக்கு. இனி அடுத்து டாப்பும் சைடும் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயிலிங் பார்த்துட்டு இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுவோமா அப்படின்னா அது கிடையாது. இன்னைக்கு டேட்லயே எங்களுக்கு இனியும் கோஸ்டல் ரீஜன்ல நாங்க செய்யற ப்ராஜெக்ட்ல வேற ஒரு பைல் டீட்டெயிலிங் இருக்கு. அது வந்துட்டு தனியா பைல் கேப்பை மட்டும் செய்வோம். பைல் கேப்புக்கு மேல கிரேட் பீம் பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் சைட் கண்டிஷன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ரக்சரல் ரெக்வயர்மெண்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் சாயில் பீரிங் கெப்பாசிட்டி. அதனால அந்தந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி செய்யணும். இப்போ நாங்க இங்க வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு 6 12 mm ராட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக இன்னொரு சைட்டுக்கும் இதே மாதிரி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. இதுக்கு என்ன ஃப்ரிக்ஷன் பைல், அது எவ்வளவு, அதோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கீழே என்ன இருக்கு, இதுல நம்ம 1.25 டயா பைல் 1.5 டயா பைல் நம்ம போயிருப்போம். இன்னொரு சைட்ல அது போனா அது ஃபெயிலியர் கூட ஆகலாம். ஸோ அப்ப அதுக்காக அகலமா போயிட்டு அது நல்லதா, நம்ம வந்து 2 அடி டயா பைல் போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்போ ஆழம் போகணும். ஸோ இப்போ ஆழம் மட்டும் நம்ம நிறைய போயிட்டா பரவாயில்லையே அப்படின்னு கிடையாது. அப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போகணும். ஸோ இது எல்லாமே ஒரு அசம்ஷன்ல எடுக்கிற முடிவு கிடையாது. நீங்க உங்களோட ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கிட்ட இது எப்படி செய்யலாம், சாயில் ரிப்போர்ட் வந்துட்டுனாலும் அதை பிளைண்டா நீங்க ஃபாலோ பண்ணாம எது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது செக் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரக்சரலி சவுண்டாவும் இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கணும். ஸோ ஒரு உங்களோட ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், உங்களோட கன்சல்டன்ட் டிசைட் பண்ணிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அவங்க கிட்ட கொடுக்குற ஒரு ஃபீஸே ஒரு பெரிய சார்ஜா இருக்கும் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணிட்டு அதை விட அதிகமான செலவை தப்பான வகையில செய்யறதுக்கு ஒருத்தர்கிட்ட நீங்க டிராயிங் வாங்கி செய்யும் போது இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கிட்ட ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பார்க்கலாம், எது மாதிரி எல்லாம் நம்ம இப்போ ஒர்க்கை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க 2 பைல், இது ஒரு பைல், அங்க ஒரு பைல் செய்திருக்கிறோம். இந்த பைலுக்கு இன் பிட்வீன்ல நம்ம இந்த காலமை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பைல் கேப்போட இந்த ராடை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிடுவோம். இனி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு இருக்கு. ஸோ முக்கியமா இந்த பிசிசி கிரேட் பீமுக்கு கீழே இருக்கிறது இது வந்து பிசிசியா நம்ம செய்திருக்கிறோம். எல்லா ஸ்ட்ரக்சரல் டிராயிங்லயுமே நீங்க இங்க பிசிசி தான் பார்ப்பீங்க, கான்கிரீட் தான் பார்த்திருப்பீங்க, எங்கேயுமே செங்கல் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற பிராக்டிஸ்ல ஏனோ இதை வந்து செங்கல் ஃபிளையர்ஸ் யூஸ் பண்றோம். செங்கல் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தவறு. அது ஏன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து லைன் அலைன்மெண்ட்டுக்காக தான் செய்யறோங்கிறது கரெக்ட் தான். பட் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கான்கிரீட்ல செய்திருக்கிறதா அட்வைசபிள். ஏன் அப்படின்னா இந்த பீம் வந்து இவ்வளவுதான் கவர் கொடுக்க போறோம், கவர் பிளாக் ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ இவ்வளவுதான் இந்த செங்கலுக்கும், அதாவது இந்த கீழே இருக்க பிசிசிக்கும் இந்த கம்பிக்கு உள்ள கேப். ஒருவேளை இது செங்கலா இருந்துச்சு அப்படின்னா சுத்தி இங்க மண்ணு தான் வரப்போகுது. இங்கேயும் பாட்டம்லயும் மண் இருக்கும், சைட்லயும் இது மண்ணு தான் இருக்க போகுது, இந்த சைடு மண்ணு தான் இருக்க போகுது. ஸோ இங்க நம்மளோட செப்டி டேங்க் வாட்டர் இல்ல சோக்பீட்டோட வாட்டர், வெளிய இருக்க டிரைனேஜ், இங்க இருக்கிற மழை தண்ணி கூட இது வந்து இந்த செங்கல், ஒருவேளை இது செங்கலா இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு உடனே கீழே வெறும் 1 இன்ச் இவ்வளவுதான் கேப் இருக்கு. எப்பவுமே இவ்வளவு கேப்ல இவ்வளவுதான் கான்கிரீட், இதுக்கப்புறம் கம்பி இருக்க போகுது. இந்த கேப்ல இருக்கிற ஒரு கான்கிரீட்டை ஈஸியா கீழே இருக்கிற செங்கல் எப்பவுமே அந்த தண்ணி கடத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பீம் வந்து சீக்கிரமா கரோட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க இதை டிராயிங்ல எப்படி இருக்கோ, டிராயிங்ல நீங்க எந்த டிராயிங்லயுமே ஒரு இன்ஜினியர் கிட்ட நீங்க வாங்குற டிராயிங்ல இங்க செங்கல்னு இருக்கவே இருக்காது. 100% அப்படி ஒரு இன்ஜினியர் கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனா நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிராக்டிஸ் பண்ற 90% ஆஃப் த ப்ராஜெக்ட்ல இங்க வந்து நம்ம செங்கலை யூஸ் பண்றோம். உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சேஞ்ச் பண்ண பாருங்க. இது வெறும் அலைன்மெண்ட்டுக்கு தான், நாங்க கீழே பிசிசி போட்டுட்டோம், பிசிசிக்கு மேல செங்கல் வைக்கிறோங்கிற கான்செப்ட் எல்லாமே சொல்லப்படுதுதான். பட் ஸ்டில் கீழே பிசிசி போட்டாலும் நீங்க ஒன் சைடு கான்கிரீட் செய்தறீங்க, மறுபடியும் சென்டர்ல செங்கல் வைக்கும்போது இந்த பிரச்சனை மறுபடியும் வரதானே செய்யுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க கான்கிரீட்ல போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது எப்பவுமே பூமிக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். இப்போ அடுத்ததா இந்த காம்பவுண்ட் வால் பீம், இது வந்துட்டு நமக்கு பவுண்டரி வாழ செய்வோம். யூஸ்வலா நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த காம்பவுண்ட் வாலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது இல்லை. கடைசியா பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு கடைசியா இந்த காம்பவுண்ட் வால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கு வரும். அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா இந்த பில்டிங் தனியாகவும் இந்த காம்பவுண்ட் வால் தனியாகவும் இருக்கும். பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இன் பிட்வீன்ல நம்ம சாயில் போடுவோம். இது பேஸ்மெண்ட்லாம் நல்ல உயரமா வரப்போகுது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 6 அடி பேஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னா 5 அடி பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம இங்க சாயில் ஃபில்லிங் பண்ணுவோம். பக்கத்து சைட்ல ஒருவேளை இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கல, ஒரு 20 வருஷத்துக்கு இந்த சைட் எம்டியாவே இருக்குன்னா டோட்டல் லோடும் இதுல இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த காம்பவுண்ட் வால லேட்டரலா வெளியே தள்ள பார்க்கும். அப்ப நீங்க இந்த பில்டிங்கோட இன்டாக்டா இல்ல அப்படின்னா இது சைட் ஆகி ஃபெயிலியர் ஆகும். இப்படி வந்து சரிஞ்சு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி தான் நிறைய காம்பவுண்ட் வால் ஃபெயிலியர் ஆகி நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, இது ஒரு கண்டிஷன். அடுத்ததா ஒருவேளை இந்த சைட் ஓனர் பெரிய ஒரு எக்ஸ்கவேஷன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல வந்து அவர் ஒரு பேஸ்மெண்ட்டோட இங்க ஒரு செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவரோட இடத்தோட அளவுக்கு எக்ஸ்கவேட் பண்ணாலும் நீங்க தனியா போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காம்பவுண்ட் வால் மறுபடியும் சரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த பிசிசியோட லெவலுக்கு இங்கேயும் பிசிசி நம்ம செய்திருக்கிறோம். இப்ப இதுல இருந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வெளியே வரப்போகுது.
இந்த அங்கிருந்து வர்ற பீம் அப்படியே த்ரூ ஆகி இங்க தான் நிக்க போகுது. ஸோ இது கேன்டிலிவர் பீமா இருக்க போகுது. இதுல இந்த காம்பவுண்ட் வால் பீம் ரெஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரையே நம்ம யூஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஆழமா போட்டிருக்கிற பைல், இவ்வளவு பெரிய பிளிந்த் பீம், இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த பிளிந்த் பீம், காம்பவுண்ட் வாலோட பிளிந்த் பீமையும் நம்ம லோடு பண்றோம், யூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயத்துல இப்படி பண்றதால இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ யூஸ்வலா இப்ப அங்கிருந்து வர்ற பீமோட டாப் ராடை நம்ம எல் வளைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இப்ப டெவலப்மெண்ட் லென்த் நம்ம ஒரு பீம் டெர்மினேட் ஆகிற இடத்துல எல் வளைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது ஏன் அப்படின்னா இந்த காலம் இங்க முடியுதுனாலும் அங்கிருந்து வர ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இனியும் தாண்டி பீம் இருந்துச்சுன்னு சொன்னா எல் வளைக்க தேவையில்லை. உங்களுக்கு டார்ஷன்னால அங்க ஸ்டீல் இனிமே லென்த்தா ப்ரொஜெக்டரா இருக்கணுங்கிறதா கண்டிஷன். பட் லென்த்தா வெளியே விட்டா வெளியே தனியா ஒரு பீமா தெரியுமேங்கிறதுக்காக தான் நம்ம அதை எல்லா வளைச்சு டெவலப்மெண்ட் லென்த்னு சொல்லி எல்லா வளைச்சு நம்ம உள்ள கொடுக்குறோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு பீமே ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வந்துறதால ஸோ இனிமே அந்த டார்ஷன் எஃபெக்டை கவுண்டர் பண்ற மாதிரி இது ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வந்துருது. ஸோ நீங்க இந்த பண்ற சின்ன ஒர்க், பட் ஆனா ஆரம்பத்திலேயே செய்யற சைமல்டேனியஸ் ஒர்க்னால இந்த காம்பவுண்ட்னால அந்த பில்டிங்க்கும் நல்லது, இந்த பில்டிங்னால இந்த காம்பவுண்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் சைமல்டேனியஸ் ஒர்க்காகவும் நடக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அதுக்காக பில்டிங் அண்ட் காம்பவுண்ட் வால் இன் பிட்வீன்ல இருக்கிற ஸ்பேஸ் எவ்வளவு தூரம் இருந்தா இந்த கேன்டிலிவர் பீமை யூஸ் பண்ணலாங்கிறதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க இங்கிருந்து ஒரு பெரிய லென்த் வச்சுட்டு 10 அடி வச்சுட்டு நான் இந்த காம்பவுண்ட் வால் பீம் பண்றேன், அதுக்காக நான் இந்த பில்டிங் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பீம் கொடுக்குறேன், அது காம்பவுண்ட் வால் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சர்டன் லிமிட் இருக்கு. ஸோ அது உங்களோட ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரோட கன்சல்ட் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் வரைக்கும் இது ஒரு கேன்டிலிவர் பீம் இந்த காம்பவுண்ட் வால லோடை எடுத்துக்கும், அப்புறம் எடுத்துக்காது. ஸோ இந்த பில்டிங்கோட ஓவரால் ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் பற்றி நம்ம பேசிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இது ஒரு ஸ்ட்ராங் காலம் வீக் பீம்ங்கிற கான்செப்டில் தான் யூஸ்வலாக நம்ம எல்லா பில்டிங்குமே டிசைன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இப்போ பீம் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கிற பீம் இதுக்கு மேலே வர நெக்ஸ்ட் பீமோட கீழே இருக்க பிரிக் ஒர்க் மட்டும் எடுத்தால் போதும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃபுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோட பிரிக் ஒர்க்கோட லோட மட்டும் இது எடுத்தால் போதும். அடுத்தது அதுக்கு மேலே போடுற ரூஃப் பீம் அதுக்கு அடுத்த ஃப்ளோரோட பிரிக் ஒர்க்கை மட்டும் லோடு எடுத்தால் போதும். ஏன்னா அதை எடுத்து காலம் கொடுக்க போகுது. ஆனால் காலம் அப்படிங்கிறது மேலே இருந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எது மாதிரி வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. மேலே நம்ம இப்போ G+1 கன்சிடர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இனியும் 2 ஃப்ளோர் கூட கிளைண்ட் போகலாம். அதனால நம்ம காலம் எப்பவுமே கொஞ்சம் ஹையர் சைடு டிசைன் பண்ணி ஒர்க் பண்றது தான் அட்வைசபிள். ஸோ அப்படிதான் இதையும் நம்ம செய்திருக்கிறோம். எல்லாமே ஒரே மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டா அப்படி கண்டிப்பா இருக்காது. சிலதுல 8 ராட் 16 mm இருக்கலாம், சிலதுல 8 ராட்ஸ்மே 12 இருக்கலாம். ஸோ இதெல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். உங்களோட லோடு எப்படி அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் டிசைன் பண்ணி கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஓவராலா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அதை டயக்னோஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கண்டிப்பா வச்சுக்கோங்க. சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கிறது அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணா அது சரியா வந்துடும் அப்படின்னு கிடையாது. மேபி உங்களுக்கு பெரிய காஸ்ட் அதுல வரலாம். இன்னொரு அப்புறம் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு பைல் தேவையில்லை, ஹை ரைஸ் பில்டிங்க்கு கண்டிப்பா பைல் தேவை அப்படிங்கிறதுமே மித்து தான். ரெண்டுமே டிபெண்ட்ஸ் ஆன் சாயில் கண்டிஷன். இன்னொரு ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன், ரேட் அண்ட் எஸ்டிமேஷன் டீடைல்டு PDF இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. டர்ன்கி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டேஷனும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். குவாலிட்டியான ஹசல் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷனுக்கு மேல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.